யாரோ என்கிட்ட சாதாரணமாக பேசினா கூட நான் உக்கிரமாக பேசுவேன். கோவம் வரும், டென்ஷன் ஆவேன், இரிட்டேட் ஆவேன். ஸோ வார்த்தைகள்லாம் கவனம். ரிஷபம் எப்பயுமே ரொம்ப நீட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, லவ்வபிளாக இருப்பாங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க. உன் கூட பேசணும்னு எனக்கு தோணும். பேசின உடனே உன்னை எனக்கு பிடிக்காம போயிடும். காரணம் என்னன்னு நீ உழைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஃபேமிலிக்காக, குடும்பத்துக்காக, கணவருக்காக, கணவரோட குடும்பத்துக்காக இப்படியே தான் உழைச்சிட்டு இருக்க ரிஷபம் உனக்காக வாழ ஆரம்பிச்சு நீ ரொம்ப நல்லா இருக்கு. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். செப்டம்பர் மாதம் ராசி பலன் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மாதம் இந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், இந்த விஷயத்துக்கு போகக்கூடாது, இந்த இடங்களுக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? கண்டிப்பாப்பா. இப்போ ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் குரு இருக்காரு, அதாவது கம்யூனிகேஷன் பாவத்தில் குரு இருக்காரு. இப்போ குரு இருக்கிறதே ஒரு விதத்தில் மைனஸ் என்ன அப்படின்னா, பெருசாக யாருக்கும் ரிஷபம் வாக்கு கொடுக்கக்கூடாது அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அப்படின்லாம். அப்போ இந்த செப்டம்பர் மாதமும் அது உள்ளடக்கும். அதுக்கும் மேலே நம்ம அதே தேதி தான், அதாவது நம்ம மேஷத்துக்கு சொன்ன பார்த்தீங்களா 18/9/2026, அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் வந்து 3ஆம் பாவத்தை உட்கார்றாரு. அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள் நான் பேசுறது யாரோ என்கிட்ட சாதாரணமாக பேசினா கூட நான் உக்கிரமாக பேசுவேன். கோவம் வரும், டென்ஷன் ஆவேன், இரிட்டேட் ஆவேன். ஸோ வார்த்தைகள்லாம் கவனம் அப்படின்றது தேவை. போகக்கூடாத இடங்கள் அப்படின்னா அதிகம் மக்கள் கூடுற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. கூட்ட நெரிசல், நிறைய கூட்டமா இருக்க இடத்துக்கு போகக்கூடாது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இப்ப இந்த சொற்பொழிவாளர்களா இருக்காங்க, ஸ்பீக்கர்ஸா இருக்காங்க, ஒரேட்டர்ஸா இருக்காங்க, இவங்கெல்லாம் மக்கள் நிறைய கூடுற இடத்துக்கு போகும்போது எவனோ ஒருத்தன் இடக்கூடமா கேள்வி கேட்பான். இவங்களுக்கு டென்ஷன் ஆகும், இவங்க பேசுவாங்க, இவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், கூட்ட நெரிசல்ல நம்ம கொஞ்சம் உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக இப்பெல்லாம் ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ சினி ஆக்ட்ரஸ் ரிஷபத்தில் இருக்காங்க, ஆக்ட்ரஸஸ் ரிஷபத்தில் இருக்காங்க இல்லைங்களா? சமுதாயத்தில் நல்ல ஒரு நோன் ஃபிகரு, ஃபேமஸ் ஃபிகர் எத்தனையோ பேர் ரிஷபத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் பாவம் அப்படின்னு பட்சத்தில் குட்டி குட்டி டூர்ஸ் போகிறது, ட்ராவல்ஸ் போகிறது, அந்த மாதிரி விஷயமும் நம்மளுக்கு வரும். பட் நிறைய கூட்டம் இருக்க இடத்துல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. நமக்கு வேண்டியவங்க 100 பேர் இருக்காங்க அப்படின்னா வேண்டாதவன் ஒருத்தனாவது இருப்பான். வேண்டியவங்க 1000 பேர் இருக்காங்கன்னா வேண்டாதவன் அட்லீஸ்ட் ஒருத்தனாவது இருப்பான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம், சில ரொம்ப ஃபேமஸ் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் போயிட்டு அசிங்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம யாரு என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டாம். இப்போ கூட சமீபத்தில் நடந்த விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டியா உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம 100% நடந்துருமா? இருக்க வேண்டிய உஷார்ல இருந்தது. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா கண்டிப்பா பெரிய ஆபத்தில் சிக்குவாங்க அப்படின்னா இடங்களை தாண்டி வேற ஏதாவது அவங்க செயல்ல மாற்றங்கள் இருக்குமா? பொதுவா ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னாப்பா எப்பயுமே ரிஷபத்தை சுத்தி ஒரு ட்ராப் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம். எப்பயுமே பணம் பண்ணணுன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். பயங்கர ஹார்ட் ஒர்க், பேராசை இருக்கும். அப்படி பேராசைன்னு சொல்ல முடியாது, பாவம் பேராசைன்னு சொல்ல முடியாது. எப்ப நியாயமா நான் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல பேராசை இல்லையா? மற்றவங்களை அச்சு பிடிச்சி சம்பாதிக்கிறது தான் பேராசை. அச்சு பிடிச்சி சம்பாதிக்கணும்னு ஒரு ரிஷபம் கூட நினைக்காது. புரியுதுங்களா? இப்ப 1,00,000 ரிஷபம் இருக்கு அப்படின்னா ஒண்ணு கூட இல்லை அந்த மாதிரி ஒரு இது கேரக்டர் இருக்கவே இருக்காது. அப்படி இருக்குதுன்னா அது ரிஷபமே கிடையாது. அது ஜாதகத்திலேயே தப்பு இருக்கு, உங்க ரிஷபராசியே கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இருக்க பட்சத்துல ரிஷபம் எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கப்பா. அதுக்கும் மேல ரிஷபம் எப்பயுமே ரொம்ப நீட்டா இருப்பாங்க, டீசெண்டா இருப்பாங்க, அட்ராக்டிவா இருப்பாங்க, லவ்வபிளா இருப்பாங்க, ரொமான்டிக்கா இருப்பாங்க. இப்ப நீ ரிஷபம்னு வச்சுக்கோப்பா, உன் கூட பேசணும்னு எனக்கு தோணும். ஓகேங்களா? இப்ப பேசணும்னு தோணும், பேசின உடனே உன்னை எனக்கு பிடிக்காம போயிடும். காரணம் என்னன்னு, நீ ஏதோ ஒரு விதத்துல என்ன ஓவர் ரைட் பண்ற. எப்பயுமே நான் டாமினேட்டா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா? என்னை விட ஒருத்தர் சைலண்டா ஓவர்டேக் பண்றா, நான் அவனை எவ்வளோ வந்து நான் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைச்சாலும் இல்ல பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகுது? உண்மையில இருந்த பாசமும் பரிவும் அன்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிமிட்டியா மாறுது. இதுதான் ரிஷபத்துக்கு. அப்ப எல்லாருக்கு மேலேயும் எல்லா ராசி மேலேயும் 4 பேர் வந்து பார்வை இருக்கு அப்படின்னா ரிஷபத்து மேல 400 பேர் பார்வை இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரிஷபராசி பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோப்பா, ஒரு கோடி பை கொடு, நீ எல்லா பிள்ளைங்களுக்கும் 1,00,000 ரூபாய் கொடு, நீ ட்ரெஸ் அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிடுவான். ரிஷபத்துக்கிட்ட ஒரு கோடி பை மட்டும் கொடு, இதுதான் உன்னோட ட்ரெஸ், இதை வச்சு நீ ஏதாவது ஒரு ட்ரெஸ் தச்சுவா அப்படின்னா அதையே ரொம்ப ஃபேஷனபிளா தச்சுட்டு அதுக்கே ஒரு மேட்சிங் ஆக்சசரிஸ், ஒரு நெக் செட் எல்லாம் போட்டு எல்லாரை விட இந்த பிள்ளை தான் ரொம்ப பிளசண்டா ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா நிற்கும்.
அது இன்பில்ட்டாவே ரிஷபத்துக்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னு சுக்கிரனோட ராசி, சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி, கற்பனா சக்தி ரொம்ப ஜாஸ்தி, தன்னை தானே அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப அழகா இருக்கவங்களுக்கு ஆப்வியஸ்லி எதிரிகள் இருக்க தானப்ப செய்வாங்க, ஃபாலோயர்ஸ் நிறைய இருப்பாங்க, எதிரிகளும் அதுக்கு ஈக்குவலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் இவங்க கிட்ட ரொம்ப வந்து உண்மையா பழகுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நட்பா பழகினாலும் விரும்பினாலும் அவங்க கிட்ட எல்லாருமே எச்சரிக்கையா தான் இருக்கணும் எல்லார்கிட்டயுமே. காரணம் என்னன்னா எப்பயுமே இவங்களை ட்ராப் பண்றதுக்கு அப்படின்னு இவங்களை சுத்தி 10 பேர் இருப்பாங்க. அவங்க எந்த துறையில இருந்தாலும் அவங்கள ட்ராப் பண்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் ரிஷபம்பா, நீ என்கிட்ட 4 நாள் பேசுனா தம்பி ரொம்ப நல்ல தம்பி, தம்பிக்காக எது வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நானே வந்துடுவேன். தம்பி என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துடுவேன். நீ உண்மையாவே என்கிட்ட வந்து பழகும் போது, நீ உண்மையாவே நல்ல பையனா இருந்தாலும் என்கிட்ட வந்து பழகும் போது உனக்கு இது ரொம்ப ஏமாந்தது, இது நம்ம ஏன் வந்து இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உன் மைண்ட் செட் இருக்கும். புரியுதாப்பா? அது ரிஷபத்துக்கு ஒரு விதிக்கப்பட்ட விதி அப்படின்னே சொல்லிக்கலாம். அப்ப இன் ஜெனரல் ரிஷபம் எதுல கவனமா இருக்கணும், எப்பயுமே மனுஷால நம்புறதுல ரிஷபம் கவனமா தான் இருக்கும். புரியுது. ஓகே, இவங்க இந்த விஷயத்த பண்ணா கண்டிப்பா வந்து சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாசத்துக்கு என்ன சொல்லுவீங்க? எப்பயுமே ரிஷபத்துக்கு ஒண்ணுதான்ப்பா நான் சொல்லுவேன், நீ பாட்டு உன் வேலையை செய், உனக்குன்னு வாழ்ந்தன்னா இந்த மாசம் மட்டும் இல்ல, லைஃப் லாங் உனக்கு சக்சஸ் தான். இப்ப ரிஷபத்துக்கு இந்த மாசம் தான் சக்சஸ், இந்த மாசம் வந்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கே இல்லப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா ரிஷபம் நல்லா இருக்கா, நல்லா இல்ல. இப்பதான் அதிசயமா 2028 வரைக்கும் சனி லாப சனியா வந்திருக்கான். அதுக்கும் மேல ராகு கேது எக்ஸலண்டா இருக்காங்க. ராகு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தான ராகுவா இருக்கா, இன்னும் கேது 4ஆம் பாவத்துல இருக்கா, சுகஸ்தான கேது. அதனால ரிஷபத்துக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இவ்வளவு நாள் வரைக்கும் குரு வந்து 2ஆம் பாவத்துல இருந்தாரு, இப்பதான் 3ஆம் பாவம் வந்திருக்காரு ஸ்பீச் இடத்துல. இருந்தாலும் இவங்களோட இன்டெலிஜென்ஸும் கம்யூனிகேஷனும் எக்ஸலண்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாப்ப எப்பயுமே இவங்களோட உழைப்பு, இவங்க பாட்டுன்னு உழைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஃபேமிலிக்காக, குடும்பத்துக்காக, கணவருக்காக, கணவரோட குடும்பத்துக்காக இப்படியே தான் உழைச்சிட்டு இருக்க ரிஷபம். உனக்காக வாழ ஆரம்பிச்சு நீ ரொம்ப நல்லா இருக்கும். செப்டம்பர் மாசத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, இந்த விஷயம் பண்ணா வெற்றின்னு சொல்லிட்டு ரொம்ப புட்டு ரொம்ப துல்லியமா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு. ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றி.